வீரப்பூர் படுகலைக்காடு வந்துட்டோம். 500 மீட்டர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த தேர் மிட்டாய் கடைகள் தான். நாட்டுக்கோழி குழம்பு வித்து இட்லி. நம்ம மந்திரம் காத்தா மகாமுனி சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி மணப்பாறையில் இருக்கிற வீரப்பூர் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். போன வீடியோல நம்ம திருப்பூர்ல இருந்து திருச்சி மணப்பாறை வீரப்பூருக்கு இப்போ நம்ம வாரி டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ்ல நம்ம வந்திருப்போம். அது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக நம்ம வீரப்பூர் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வீரப்பூர் திருவிழா வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நடக்கும். அதுல சில நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னிவள நாட்டில் இன்னைக்கு வந்து படுகளம், அதாவது நம்ம படுகள டைம்ல இப்போ நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு வேடபுரி, அதாவது வீரப்பூர்ல இங்க வந்து நாளைக்கு தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வேடபுரி தேரோட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிறப்பாக நடக்கும், வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து படுகளத்துக்கு வந்திருக்கோம். படுகளை வந்து இப்போ நேரம் வந்து படுகலை காட்டில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock ஆச்சு. ஒரு 11 o'clock 10 o'clockலேயே பார்த்தீங்கன்னா படுகளை வந்து முடிஞ்சிருக்கும். இந்த டைம்ல தான் வந்து இப்போ நம்ம இங்கே வீரப்பூர்ல இருக்கோம். ஓகேங்களா, நாளைக்கு இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா ரொம்ப 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 க்ரௌடா இருக்கும். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர் மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழா, அதுவும் இந்த மாதிரி இந்த திருவிழா, அதாவது இந்த மெயின் திருவிழால வந்து இந்த தேர் மிட்டாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி இங்க வந்து இந்த வீரப்பூர் திருவிழால ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த தேர் மிட்டாய். அதை விட அந்த தெருக்கூத்து, ஆஹா வேற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமா சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதை நான் உங்களுக்கு பாட்டு நான் அப்படியே உங்களுக்கு கவர் பண்றேன். அதே மாதிரி தேர் மிட்டாய் கடைகள் பாருங்க, 2 பக்கமும் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இங்க இருந்து நம்ம கோயிலுக்கு போற 2 பக்கமும் பாத்தீங்கன்னா தேர் மிட்டாய் கடைகள் இருக்கு. ஓகே, இங்க அதாவது இந்த வீரப்பூர் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிறது வந்து பெரிய காண்டி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மனும், அப்புறம் மந்திர முனி அப்படிங்கிற சாமியும், அப்புறம் பொன்னர் சங்கர், நிறைய சாமிகள் இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே வந்து லைன் பை லைனா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நீங்க வீரப்பூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சூப்பரா, அதாவது இப்போ என் ஃப்ரெண்ட்ல முன்னாடி இருக்கிற வியூ உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அதே மாதிரி நீங்க வீரப்பூர்ல இருந்து பாக்குறீங்களா, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல தெரியுற ஒரு வியூ. அதாவது நம்ம அங்க இருந்து கிட்டத்தட்ட நம்ம வண்டி நின்றுச்சு. அங்க இருந்து கிட்டத்தட்ட நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த தேர் மிட்டாய் கடைகள் தான். தேர் மிட்டாய் கடைகள் அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி சக்கரப்பாவுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் செஞ்சு விதவிதமா வைப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தேர் ஃபெஸ்டிவல்ல தான் வந்து இந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் வைப்பாங்க. இது எல்லாம் ஏன் கவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நாளைக்கு தேர் ஃபங்க்ஷன் தேர் நாளைக்கு வேடபுரி, நாளானிக்கு தேர் திருவிழா அப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி சும்மா வேற லெவலில் செல்லிங்ஸ் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய காண்டி அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே தான் வந்து அந்த வேடபுரி ஃபங்க்ஷன், தேர் திருவிழா ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேயே பாருங்கள் சரியான வைபாக இருக்கா, பக்தர்கள்லாம் பாருங்க எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதாவது பெரிய காண்டி அம்மன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ரொம்பவே அதாவது சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து திருவிழாவில் இந்த அதாவது தெருக்கூத்தை வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கனால சவுண்டு ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம மைக்கில் தான் போட்டு பேசிட்டு இருக்கோம். இங்க போட்டு பாருங்க, ஸ்ரீ பெரிய காண்டி அம்மன் திருக்கோவில் வீரப்பூர் அப்படிங்கறத நேம் போர்ட்லயே போட்டிருக்காங்க. திருவிழானால பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டிருக்காங்க. உள்ள வந்து அம்மன் இருக்காங்க, பெரிய காண்டி அம்மன். ஓகே, அப்படியே வாங்க, டைரக்டா நம்ம அப்படியே வந்து கோவிலுக்குள்ள போவோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 1:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெரிய காண்டி அம்மன் கோவிலுக்கு நம்ம உள்ள வந்திருக்கோம். ஓகே, இப்ப வந்து கூட்டம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour லைனில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பெரிய காண்டி அம்மனை பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, கோவில் நல்லா பழமையான கோவில். வீரப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா
ஒன் ஆஃப் த பழமையான கோவில் வந்து பெரிய காண்டியம்மன் கோவில். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காண்டியம்மனை பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்திர முனியப்ப சுவாமியை பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூத்து நடந்துட்டுருக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூத்து நடந்துட்டுருக்கு, அந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வேற லெவலில் வைவாக போயிட்டுருக்கு. ஓகே, அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கூட்டம் இருந்தனால வந்து நம்ம பிளாக் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லைன் தான் இருந்தது. ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் அந்த லைன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:30. கரெக்டாக நம்ம 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூரில் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே வாங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம எங்கே போகிறோம் மந்திர முடியை பார்க்க போகிறோம். அது வந்து பெரிய காண்டியம்மன் கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நம்ம அப்படியே நடந்து போனோம்னா வேற லெவலில் அப்படியே நம்ம மந்திர முனி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கூத்துக்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு தெருக்கூத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு தெருக்கூத்தில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில். சில பேர்த்துக்கு வந்து இந்த தெருக்கூத்து, இந்த சாமி கதைகள் எல்லாம், இந்த கன்னிமார்கள் கதைகள், இந்த வீரப்பூர் சாமி கதைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து இந்த மாதிரி தெருக்கூத்து வழியாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த படைகள ஃபங்க்ஷன், வேடபுரி ஃபங்க்ஷன், 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து வேற லெவலில் நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன மாதிரி டைம் ஒரு 3:30 ஆயிடுச்சு. இந்த டைமில் பாருங்களே ஹோட்டலில் பூரி புரோட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சுட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் பாருங்கள் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க இந்த டைமில். அதே மாதிரி தேர் மிட்டாய் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த நாளைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா இங்கேவே வேற லெவல் வைப்பு தான் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதாவது மகாமுனி கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 கன்னிமார்கள் சுவாமி கோவில் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சைட்லாம் பூஜை ஜாமான கடைகள், அதாவது சாமி பூஜை ஜாமான கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் போட்டிருக்காங்க. நாளைக்கு இங்கே தான் வந்து இந்த வேடபுரி அதாவது நடக்கும். அதுக்காக இப்போ படுகளை முடிஞ்சு பக்தர்கள்லாம் வந்து படுகலைக்காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டிராஃபிக்காக இருந்துச்சு. ஓகே, நான் உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த பக்கம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான், அதாவது தேங்காய் பழம் செட்டு, அதே மாதிரி சாமி தேவையான ஜாமான்கள். ஓகே, இங்கே தான் வந்து நம்ம மகாமுனி சுவாமி கோவில் இருக்குது. மந்திரமுனி மகாமுனி சுவாமி கோவில் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கன்னிமார் பொன்னர் சங்கர் சாமி திருக்கோவில். இங்கே உள்ள வந்து கன்னிமார் சாமியும் பொன்னர் சங்கர் சாமி, அதாவது இந்த வீரப்பூர் வரலாற்று பொன்னர் சங்கர் தங்கையம்மாள் 3 சாமி இருப்பாங்கல்ல, அந்த கோவில் வந்து இங்கே இருக்கு. ஓகே, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, சப்த கன்னிமார்கள், பொன்னர் சங்கர், அருக்காணி தங்காள், மாயவர், அத்தை பிள்ளை, எல்லா சாமி, பெருமாள் சாமி, எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இருக்காங்க. ஓகே, நான் வாங்க தரிசனம் பண்ணிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மகாமுனி, மந்திரம் காத்த வீர மகாமுனி. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காரு, சூப்பராக. இந்த சைடு பொன்னர் சங்கர் சாமி இருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரம் காத்த மகாமுனி சாமியும், அதே மாதிரி இந்த சைடு கன்னிமார் அதாவது பொன்னர் சங்கர் சாமியை பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூரில் தரிசனம் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் வந்து படைகளக்காட்டிலையும் பார்த்தீங்கன்னா கன்னிமார் சாமி, பொன்னர் சங்கர் சாமி, அங்கேயும் நிறைய சாமி இருப்பாங்க, அங்கேயும் மகாமுனி சுவாமி இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பண்ண சுவாமி உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி இருந்தார். கருப்பண்ண சாமியை பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, வீரப்பூர் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயிலில் மிஸ் பண்ணாமல் கருப்பசாமி கோவில், அதே மாதிரி மகாமுனி கோவில், அப்புறம் கன்னிமார் சுவாமி கோவில், பெரிய காண்டியம்மன் கோவில், எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து வீரப்பூர், அதாவது இங்கே வந்து முடி எடுக்கும் இடம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய அந்த மொட்டை அடிக்கிற இது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து இங்கே வந்து முடியெடுக்கும் இடம். கரெக்டாக பெரிய காண்டியம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மகாமணி கோவிலுக்கு போகிற ரோட்டில் இந்த இடம் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வியாழக்கிழமை. அதாவது இங்கே வீரப்பூரில் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா திருத்தேர் வடம் பிடித்தல் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நைட்டு வந்து, அதாவது வியாழக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேடபுரி திருவிழா.
வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா தேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தேர் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் கீழே வந்து பெரிய காண்டி அம்மனுடைய சிலை வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பாருங்களேன் நிறைய டாய்ஸ் கடைஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அன்டைம்னால பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் இருக்குது. அதாவது டாய்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் ஷாப்ஸ்க்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ராட்டன்துரி அந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அன்டைம்னால எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவுக்கு ஜெகஜோதியாக இருக்கும். நம்ம போன டைம் ஒரு டைம் வந்து நம்ம அந்த விலாகில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்டாச் பண்ணியிருப்போம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது நம்ம வீடியோவை கட் பண்ணியிருக்க வந்து வீரப்பூரில் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நைட்டு வந்து வீரப்பூரில் ரொம்ப டிராஃபிக்னால நைட் நம்ம வந்து படுகலை காட்டுக்கு நம்ம போக முடியல. அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இன்னும் படுகளத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால படுகளத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஃபன் பிரேக் அதாவது காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக நம்ம வண்டியை நிறுத்தியிருக்கோம். படுகளத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வண்டியை நிறுத்தி இப்போ நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குக்கிங் செஞ்சிட்ருக்காங்க. ஓகே இங்கே சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம படுகலை போகிற வரைக்கும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீரப்பூர் படுகலை வீடியோ தனியாக நம்ம போட்டுடலாம். ஓகே இப்போ வாங்க எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. அதை அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா சேவல் கோழி குழம்பு இட்லி வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. சிறப்பான முறையில் நாக்கோழி குழம்பு வித்து இட்லி அதுவும் இந்த சூப்பரான இந்த இடத்துக்கும் காலையில் சரியான பசி. இப்போ மணி ஒரு 10:30 ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இட்லி சும்மா வேறு லெவலில் உள்ளதுலேயாச்சு. ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படுகலை காட்டுக்கு தான் போக போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இருந்து பார்த்தீங்கன்னா படுகலை காடு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வருகிறது. ஆனால் 6 கிலோமீட்டர் இப்போயும் வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரில. ஓகே 12 மணிக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஓகே தான். அப்புறம் அடுத்து கெடால வெட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம படுகலை காடை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா சின்ன டிராஃபிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே வந்து நம்ம படுகலை காடு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வருது. இதுதான் வந்து வீரப்பூர் மலை. மேலே வந்து தவசிக்கம்பம் தங்காசுனை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீரப்பூர் படுகலை காட்டுக்கு வந்துட்டோம். படுகலை காட்டில் கோயிலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக பாருங்கள் நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம். ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ. அதாவது இந்த வீரப்பூர் படுகலை காடு எக்ஸ்ப்ளோரிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம சமையல் செய்கிறது, அதாவது கிடா வெட்டி, அதாவது ஃபீஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். அது எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வீடியோவில் வரும். அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.